அதிகாலை பில்டர் காபி மனம் உங்கள் நாளை இனிதே தொடங்குங்கள். காஃபி வித் ஜீவில் சந்திப்போம். காஃபி வித் ஜிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்களை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உண்மை சம்பவம். காலம் எப்போது யாரை எங்கு வைக்கும். தர்மம் தலையை மட்டுமல்ல, ஒரு நாட்டையே காப்பாற்றும். 1890 படிக்கும் ஒரு ஏழை மாணவன். படிப்பதற்கே கட்டணம் கட்ட முடியாத நிலை. அவனுக்கு உதவ யாரும் இல்லை. என் படிப்பிற்கான கட்டணத்தை கட்டக்கூட எனக்கு வசதி இல்லை. உற்றார் உறவினர் யாரும் இல்லை. ஆனால் எப்படி? ஒரு வழி கண்டுபிடிப்போம். நான் உன்னோடு இருக்கிறேன். நண்பனுடன் சேர்ந்து ஒரு முடிவு. ஒரு பிரபல இசைக்கலைஞரை வைத்து இசை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்ட வேண்டும். அந்த காலத்தில் உலக புகழ் பெற்ற போலந்து பியானோ கலைஞர் இக்னேசி ஜே பெட்ரெவ்ஸ்கி. ஐயா, நாங்கள் உங்கள் இசையை உங்கள் புகழ் பரவில்லை. நீங்கள் என்ன வேண்டும்? ஒரு நேரம் கிடைக்குமா? அதற்காக இந்த சந்திப்பு. நான் யோசிக்கிறேன். பெட்ரெவ்ஸ்கியின் இசை நிகழ்ச்சி மூலம் நிதி திரட்டலாம். ஆம், இது நமது படிப்பிற்கான நிதி. சரி, இன்றிரவு நிகழ்ச்சிக்கு தயாராகும். அவரது மேனேஜரோ சார் வருவார். ஆனால் நீங்கள் அவருக்கு $2. சரி, நாங்கள் கொடுக்கிறோம். ஆமா, சந்தோஷமா. பெட்ரெவ்ஸ்கி வருவதாக சொன்னதே மபரிய வெற்றி என்பதால் இவர்கள் அந்த நிகழ்ச்சியை சூப்பர் ஹிட்டாக்க முடிவு செய்தாலும் பகலுமாக நிகழ்ச்சிக்காக உழைக்கிறார்கள். ஆனால் நான் திட்டமிட்டபடி நடத்தியே தீருவேன். ஒரு வழியாக நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அவரை சந்திக்கும் மாணவர்கள் காசோலையை கிழித்து, நீங்கள் கட்டணம் தர வேண்டாம், இந்த பணத்தை வைத்து படியுங்கள். அவரது தர்மம் அங்கே விதைக்கப்பட்டது. இந்த பணத்தை வைத்துக் கொண்டு உங்கள் படிப்புக்கான கட்டணத்தை கட்டுங்கள். நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஆனால் பெட்ரெவ்ஸ்கி, நான் உதவாவிட்டால் இவர்களுக்கு வேறு யார் உதவுவது என்று கருதியே அந்த உதவியை செய்தார். ஆண்டுகள் உருண்டன. பெட்ரெவ்ஸ்கி காலப்போக்கில் மேலும் புகழின் உச்சிக்கென்ற ஒரு கட்டத்தில் போல மந்தின் அவைய விட்டார். இது ஆடிருக்கும் தன் லட்சக்கணக்கான மக்களை யாரிடமே உதவி கேட்பது கலங்கி தவிக்கிறார் பெட்ரெவ்ஸ்கி. ஜனாதிபதி ஹூவர் முதல் ஊழியர் இறுதியாக அணுகியுள்ளனர். ஐரோப்பாவில் பஞ்சம் மோசமடைகிறது, உடனே திட்டமிடுங்கள். பெட்ரெவ்ஸ்கி கேட்டுக்கொண்டதை எடுத்து அமெரிக்காவின் உதவிக்கரம் போலந்துக்கு நீடத்த சில நாட்களில். அதன் மூலம் சுமார் 1 மில்லியன் போலந்து மக்கள் பசியாறினர். பிறப்பினரன் பெட்ரெவ்ஸ்கி நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஹெர்பர்ட் ஹூவர், என் மக்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி. நீங்கள் அவர்களுக்கு உணவு அனுப்பினீர்கள். நோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது. நீங்கள் செய்த உதவியை தான் நான் உங்களுக்கு திருப்பி செய்தேன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கண்கள் கலங்கியபடி அவரை அணைத்துக் கொள்கிறார். காலம் எப்போது யாரை எங்கு வைக்கும் என்று. 25 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி மாணவர்கள் இருவருக்கு ஃபீஸ் கட்ட உங்கள் நிகழ்ச்சியை இலவச உதவினீர்கள். அந்த மாணவர்கள் ஒருவன் தான் நான். நன்றி. தனிப்பட்ட ஒருவருக்கு செய்த உதவி எப்படி ஒரு நாட்டிற்கே பன்மடங்கு திரும்ப கிடைத்தது பார்த்தீர்களா? ஏனில் விதைத்தவன் உறங்கினாலும், ஏன் அந்த படைத்தவனே உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. தர்ம சிந்தனை தர்ப்ப வழி வாழ்ந்த பெட்ரெவ்ஸ்கி ஹெர்பர்ட் ஹூவர் கதையை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உண்மை சம்பவம். காலம் எப்போது யாரை எங்கு வைக்கும். தர்மம் தலையை மட்டுமல்ல, ஒரு நாட்டையே காப்பாற்றும். அதிகாலை பில்டர் காபி மனம் உங்கள் நாளை இனிதே தொடங்குங்கள். காஃபி வித் ஜீவில் சந்திப்போம். காஃபி வித் ஜிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்களை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.